ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெலுங்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ் உமன் அட் த ஏஜ் ஆஃப் 62 போட்டிருந்தது. ஒருத்தர் வந்து 62 வயசில் டிரான்ஸ் உமனாக மாறுறதுக்கு வந்தாராம். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களா, பேரனோ பேத்தியோ பேரன் யாரோ மாறத்துக்கு வந்திருக்காங்க அப்படி நினச்சிக்கிட்டோன்னு உங்களுக்கான ஆச்சரியமாக கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், எனக்கு பேரன் பேத்தி இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ஆனால் சின்ன வயசில் என்னோடய ஃபீலிங்கை சொன்னது பேரண்ட்ஸ் ஏற்றுக்கல. சமுதாயம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வேலைக்கு போச்சு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போவாச்சும் நான் என்னோடய சௌரியத்துக்கு என்னோடய இஷ்டத்துக்கு நான் வாழணும் இல்லைன்னு சொல்லி கேட்டாராம். கூட்டிகிட்டு வந்தவங்க 54 இயர்ஸில் ஒரு ஒய்ஃபாக அந்த சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு வந்தது. இந்த மாதிரி எத்தனை பேர் உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ தெரில. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது. ஸ்லம் ஏரியான்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நல்ல கவர்மெண்ட் நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கு. அதில் ஒரு பையன் இப்படி தான் நடாகிடெல்லாம் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க வந்து 2 பொண்ணு ஒரு பையன். அந்த பையனை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆம்பளையாக வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. 22 23 வயசு இருக்கலாம். அது எப்போ என்ன ஆகுமோ தெரில. இதான் சமுதாயத்தோட ப்ரெஷரில் ஒன்றும் செய்யாமல் அப்படி இருந்துடுறாங்க போல் பாவம். அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு. தெலுங்கில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, சீத்தையோட கஷ்டம் சீத்தைக்காம், பீத்தன்னா வந்து அந்த நண்டோட கஷ்டம் நண்டுக்காம், சீத்த பாதை சீத்தைக்கு, பீத்த பாதை பீத்தைக்கு அப்படிம்பாங்க. அதுமாதிரி அவங்கவுங்க கஷ்டம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.